எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த ப்ரௌனி ரெசிபி வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எப்படி சேல்ஸுக்கு பண்ணுவேனோ அந்த மாதிரி வந்து செய்து காட்டியிருந்தேன். கொஞ்சம் கூட அதில் எந்த ஒரு ஸ்டெப்பையும் நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் எனக்கு வந்து லைக் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணவும் செய்திருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்துட்டு இந்த ப்ரௌனீஸில் ஒரு சிலருக்கு ஒரு சில விதமான டவுட்ஸ் இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணணும், கிராம்ஸ் கணக்கில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு 100 கிராம் பட்டரும் 200 கிராம் டார்க் காம்பவுண்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெண்டையும் நல்லா மெல்ட் பண்ண வச்சுருக்கிறேன். நான் வந்து 2M பிராண்டோட டார்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நியர்பை என்ன காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 3 முட்டையில் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் எடுத்து நான் வந்து சேர்த்தி கலந்து வச்சுருக்கிறேன். இப்போது வந்துட்டு இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா ஜென்டிலாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, அதாவது மெதுவாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். எவ்வளோ சில்கியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சாக்லேட் கலவை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்தி நம்ம வந்து கலந்து வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ வந்துட்டு 10 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். ஸோ நான் வந்துட்டு வேன் ஹவுட்டனோட கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கொக்கோ பவுடர் வந்து அவைலபிள் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு 3/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், பவுடர் சுகர் சொல்லியிருந்தேன். இது வந்து கிராம்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். பவுடர் சுகர் வந்துட்டு 100 கிராம், அதாவது ஃபுல் சுகர் 100 கிராம் எடுக்கக்கூடாது. பவுடர் சுகர் வந்து 100 கிராம். அதே மாதிரி நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் அது வந்து 50 கிராம் எடுத்திருக்கிறேன். ஸோ நான் வந்து பேரி பிராண்டோட தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 50 கிராமுங்கிறது நம்மளுக்கு ஒரு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் 80 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 75லேருந்து 80 கிராம் அளவுக்கு மைதா எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். நான் மேலே டாப்பிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சாக்லேட் பார்த்தீங்கன்னா வேன் ஹவுட்டனோட மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்டேவோட டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மில்கி பார் வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒயிட் சாக்லேட் வந்து நிறைய அவைலபிள் இங்கே இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த டின்னோட சைஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து 10.5 இன்ச்சு. நான் இங்கே வந்துட்டு கும்பகோணத்தில் பட்டரை இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அடித்து வாங்கியிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வேணும்னா அவங்கள்ட்ட சொல்லி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறேன். இந்த டின்ஸ் வந்து என்ன மாதிரி சைஸில் உங்களுக்கு வேணுமோ நம்ம இங்கேயே வந்துட்டு ஆளுங்க இருக்காங்க பட்டறையில். ஸோ அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னா நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ரேஷியோ. கண்டிப்பாக இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும்.